தளபதி விஜய் 108 தொகுதியில ஜெயிச்சிருந்தாலும் அவரால் சிஎம் ஆக முடியாது. ஒரு கேண்டிடேட் சிஎம் ஆகணும் அப்படின்னா 234 தொகுதியில 118 தொகுதியை ஜெயிச்சிருக்கணும். ஆனா விஜய் வின் பண்ணது 108 தொகுதி தான். விஜய் எலெக்ஷன்ல நின்றது பெரம்பூர் மற்றும் திருச்சி தொகுதி ரெண்டுலயுமே ஜெயிச்சிட்டாரு. ஒரு மனுஷன் எத்தனை தொகுதியிலனாலும் எலெக்ஷன்ல நிக்கலாம். எத்தனை தொகுதியில ஜெயிச்சாலும் ஏதாவது ஒரு தொகுதியில மட்டும்தான் பதவி ஏற்க முடியும். மற்ற ஜெயிச்ச தொகுதியில ரிசைன் பண்ணிடணும். அப்படி பார்த்தா விஜய் கிட்ட இப்போ 107 தொகுதி இருக்கு. இப்போ அடுத்து என்ன நடக்கும்? ஆளுநர் சொல்ற டைமுக்குள்ள 118 தொகுதியை விஜய் கணக்கு காட்டணும். அதுக்கு விஜய் மத்த கட்சி கூட கூட்டணி வைக்கணும். விஜய்க்கு 11 தொகுதி தேவைப்படுது. ஆல்ரெடி டிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் டிஎம்கேவை கழட்டி விட்டுட்டு டிவிகே கிட்ட கூட்டணி வைக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கு. இதை தொடர்ந்து 1-2 இடத்துல ஜெயிச்ச சின்ன சின்ன கட்சிகள் விஜய் கிட்ட கூட்டணி வச்சா மட்டுமே விஜய் சிஎம் ஆக முடியும். இல்ல எங்களோட விசுவாசம் டிஎம்கேக்குன்னு யாருமே கூட்டணிக்கு வரல அப்படின்னா விஜய் ஏடிஎம்கே கூட போற நிலைமை ஏற்படும். அப்படி மட்டும் பண்ணா தமிழ்நாடு இன்டைரக்டா பிஜேபி கையில கொடுக்கறதுக்கு சமம். சிஎம் ஆகிறதுக்கு இன்னொரு சான்ஸ் டிஎம்கே ஏடிஎம்கே கிட்ட இருக்கு. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா முக ஸ்டாலின், எடப்பாடி, உதயநிதி ஸ்டாலின் இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் சிஎம் ஆகவும் இன்னொருத்தர் டெபுட்டி சிஎம் ஆகவும் ஆகலாம். ஏடிஎம்கே பிஜேபியை விட்டுட்டு டிஎம்கே கிட்ட போயிட்டு அவங்களா பேசினா இது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அரசியல்ல யாரும் நண்பர்களும் கிடையாது, எதிரிகளும் கிடையாது. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னதான் டிஎம்கே சைடு காத்து வீசினாலும் ஸ்டாலினால சிஎம் ஆக முடியாது. ஏன்னா ஸ்டாலின் எலெக்ஷன்ல நின்ற தொகுதியில அவர் ஜெயிக்கலாம். ஆனா ஒரு வழி இருக்கு. விஜய் ரிசைன் பண்ண அந்த ஒரு தொகுதியில பை எலெக்ஷன் நடக்கும். அந்த தொகுதியில ஸ்டாலின் நின்று ஜெயிச்சு டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் ஸ்டாலினால சிஎம்ஓ இல்லனா டெபுட்டி சிஎம்ஓ ஆக முடியும். நான் சொன்ன இந்த 2 விஷயமும் தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கல அப்படின்னா டைரக்டா தமிழ்நாடு கவர்னர் ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. தமிழ்நாடோட மொத்த கண்ட்ரோலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போயிடும். ஒரு 6 மாசம் கழிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள மறுபடியும் ரீ எலெக்ஷன் வரும். அதுல 118 தொகுதி யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் சிஎம். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.